இன்னைக்கு நம்ம வந்து ஜிகே டாபிக்ல புரட்சிகள் அதோட உற்பத்தி பொருட்கள் அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இங்கிலீஷ் வந்து ரிவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ரிவல்யூஷனுக்கும் அது என்னென்ன ப்ராடக்ட் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த சைடு புரட்சியோட பேரு, அந்த சைடு வந்து என்னென்ன உற்பத்தி பொருட்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து வெண்மை புரட்சி, அதாவது ஒயிட் ரிவல்யூஷன் வரும்ல, அது வந்து எதோட உற்பத்தி பொருள் அப்படின்னா பாலுக்கு தான் வெண்மை புரட்சி அப்படிங்கிறது வரும். பால் வந்து வெள்ளை கலர்ல இருக்குமா, அதனால வெண்மை புரட்சிக்கு வந்து பால் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுப்போம். அதுக்கடுத்து நீல புரட்சி அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு மீன். அப்ப நீல புரட்சிக்கு மீன் அப்படிங்கிறது என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மீன் வந்து கடல்ல இருக்குமா, கடல் வந்துட்டு ப்ளூ கலர்ல இருக்கும், அதனால நீல புரட்சிக்கு வந்து மீன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுப்போம். அடுத்து பசுமை புரட்சிக்கு விவசாயமா, விவசாயம் அப்படின்னாலே பசுமையா இருக்கும், அதனால பசுமை புரட்சிக்கு விவசாயம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுப்போம். அதுக்கடுத்து கருப்பு புரட்சிக்கு என்ன வரும் அப்படின்னா பெட்ரோல், அதனால கருப்பு புரட்சிக்கு பெட்ரோல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிடுவோம். அடுத்து தங்க புரட்சிக்கு என்ன வரும் அப்படின்னா தேன். தேன் வந்து என்ன கலர்ல இருக்கும், கோல்டன் கலர்ல இருக்குமா, அதனால தங்க புரட்சிக்கு வந்து தேன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிடுவோம். அதுக்கடுத்து வெள்ளி புரட்சிக்கு என்ன வரும் அப்படின்னா முட்டை, அதுக்கடுத்து கோழிப்பண்ணை. இந்த ரெண்டுமே எதுக்கு வரும் அப்படின்னா வெள்ளி புரட்சிக்கு வரும். அப்படின்னா வெள்ளி சில்வர் அப்படின்னா முட்டை கோழிப்பண்ணை அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிடுவோம். அதுக்கடுத்து தங்க இலை புரட்சி அப்படிங்கிறது என்ன வரும்னா சணல். தங்க இலை புரட்சி அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்னா கோல்டன் ஃபைபர் ரிவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அது வந்து எதுக்கு வரும் அப்படின்னா சணலுக்கு அப்படிங்கிறதுக்கு வரும். இலை அப்படின்னாலே நூலுன்னு வச்சுக்கோ, அப்படின்னா கோல்டன் கலர் நூல் எதுல இருக்கும் அப்படின்னா சணல்ல இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிடுவோம். அதுக்கடுத்து வெள்ளி இலை புரட்சி அப்படிங்கிறது எதுக்கு வரும் அப்படின்னா பருத்தி. இலைனால என்ன சொன்னேன், நூல்னு வருமா, அப்படின்னா வெள்ளை கலர் நூல் எதுல வரும், பருத்தியில தான் வெள்ளை கலர் நூல் வரும், அதனால வெள்ளி இலை புரட்சி அப்படிங்கிறது வந்து பருத்திக்கு வரும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிடுவோம். அதுக்கடுத்து இந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாம்பல் புரட்சி எதுக்கு வரும் அப்படின்னா உரத்துக்கு வரும், அப்படின்னா உரம் அப்படிங்கிறது சாம்பல் கலர்ல இருக்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து மஞ்சள் புரட்சி வந்து எதுக்கு வரும் அப்படின்னா எண்ணெய் வித்துக்கள். எண்ணெய் அப்படிங்கிறது மஞ்சள் கலர்ல இருக்கும், அதனால மஞ்சள் புரட்சி அப்படின்னா எண்ணெய் வித்துக்கள். அடுத்து பிங்க் புரட்சி, அதாவது பிங்க் ரிவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எதுக்கு வரும் அப்படின்னா இறாலுக்கும் வெங்காயத்துக்கு வரும். இது எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா வெங்காயத்தோட அந்த தோல் மேல இருக்கிற தோல் வந்து லைட்டா பிங்க் கலர்ல இருக்கிற மாதிரி இருக்குமா, அதனால பிங்க் ரிவல்யூஷன் அப்படின்னா வெங்காயமும் இறாலும் வரும் அப்படிங்கிறத வச்சுக்குவோம். அதுக்கடுத்து அரக்கு புரட்சி, அதாவது பிரவுன் ரிவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். பிரவுன் ரிவல்யூஷன் அப்படின்னாலே தோலும் கொக்கோவும் வரும். தோல் வந்து என்ன கலர்ல இருக்கும், ப்ரௌன் கலர்ல இருக்கும், அதனால பிரவுன் ரிவல்யூஷன் அப்படின்னா தோலும் கொக்கோவும் வரும் அப்படிங்கிறத வச்சுக்கணும். அடுத்து சிவப்பு புரட்சி. சிவப்பு புரட்சி அப்படிங்கிறது வந்து கறியும் தக்காளியும். கறி அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கும்னா இறைச்சி, மீட் இருக்குல்ல, அதை குறிக்கும். கறியும் தக்காளியும் வந்து எதுக்கு வரும் அப்படின்னா சிவப்பு புரட்சிக்கு வரும். அது ரெண்டுமே பாக்குறதுக்கு ரெட் கலர்ல இருக்குமா, அதனால வந்து சிவப்பு புரட்சியில வந்துடும். அதுக்கடுத்து வட்ட புரட்சி வந்து எதுக்கு வரும் அப்படின்னா உருளைக்கிழங்கு வரும். உருளைக்கிழங்கு பாக்குறதுக்கு வட்டமா இருக்கும், அதனால வட்ட புரட்சி அப்படின்னா உருளைக்கிழங்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும்.